மனம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது மனம்னா என்ன, மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், மனதை பற்றி நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய இருக்குது. ஒருத்தொருத்தவங்க மனதை பற்றி ஒரு டெஃபினேஷன், மனம்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாமே மனம் தான், இந்த மனதை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் மனம்னா என்ன அப்படின்னா, மனிதன் வந்து 3 விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டவன். உடல், மனம், ஆத்மா. உடல், மனம், ஆத்மா, இந்த 3 சேர்ந்தது தான் மனிதன். ஒரு மனிதன் வந்து இந்த 3 விஷயங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கான். அப்போ இந்த 3 விஷயங்களை ஒரு மனிதன் சந்தோஷப்படுறானாலும் ஒரு மனிதன் கஷ்டப்படுறானாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து இந்த 3 தான்: உடல், மனம், ஆத்மா. ஆத்மா வந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு ஒரு மனம்னு ஒரு டூல் ஒன்று வேணும், உடம்புன்னு ஒன்று வேணும். உடம்பு மனம் 2 இருந்தால் தான் ஆத்மா செயல்பட முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இறந்த பிறகு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம், எல்லா மதங்களையும் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆத்மா செயல்படுவதற்கு ஒரு உடம்பு வேணும், ஒரு மனம் வேணும். 2மே வச்சு தான் ஆத்மா செயல்பட முடியும். எல்லாருக்குமே அப்படித்தான். உடலையும் மனதையும் சேர்த்து வச்சு 2 கை மாதிரி, உடம்பு ஒரு கை, மனம் ஒரு கை, 2 கை, அதாவது 2 கால் நம்ம வச்சுக்குவோம். மனம் ஒரு கால், உடல் ஒரு கால், 2 கால் தான் நம்ம நடக்க முடியும். அப்படி சொல்கிறோம் இல்லையா, சாதாரண லெவலில் சொல்லிக்கிறோம். மெடிக்கலாக சொல்லும்போது உடல் மனம் 2ம் இல்லாமல் ஆத்மா இயங்க முடியாது. இந்த ஆத்மா எப்போ வந்து வெளியே போயிடுதோ, நம்மளை விட்டு வெளியே போயிடுதோ, அப்போ உடலும் மனமும் டெட் ஆகிடும். உடலும் டெட் ஆகிடும், மனமும் டெட் ஆகிடும், 2மே டெட் ஆகிடும். இதுதான் விஷயம். அப்போ ஒரு உடம்புல இருந்து உயிர் பிரிகிறது, ஆத்மா பிரிகிறது. அந்த ஆத்மா பிரியும் போது என்ன பண்ணும், அந்த ஆத்மாவோட மனமும் சேர்ந்து வெளியே போயிடும். அந்த டெட் பாடிக்கு வந்து மைண்ட் இருக்காது. அந்த மைண்டு அஸ்ட்ரல் பாடின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் அந்த மைண்டு இருக்கும். அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் மைண்டு வந்து அது டிட்டாச்சபிள். அப்பப்போ கழட்டிக்கலாம், அப்பப்போ ஒட்டிக்கலாம், அப்பப்போ கழட்டிக்கலாம், ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி. அது எப்பயும் பர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ உடல், இந்த உடல் இயக்கத்தை வச்சு நம்ம எல்லாமே மூவ் ஆகிறோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது மனம். அந்த மனம் வந்து ஆத்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஆத்மா நினச்சா எப்போ வேணாலும் உடலையும் கழட்டி விட முடியும், மனதையும் கழட்டி விட முடியும். அப்போ இந்த மனதின் மூலமாக தான் உங்களுக்கு அந்த ஆத்மா விஷயத்தை சொல்லுது. நல்லதையும் சரி இப்படி செய்யி, கெட்டதையும் இப்படி செய்யி அப்படின்னு சொல்லி மனதின் மூலமாக தான் உங்களுக்கு சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மனதை வந்து திருப்திப்படுத்திடணும், மனதை வந்து பூர்த்தி பண்ணி அதை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிட்டோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான், நடந்து போயிட்டு இருக்கும்போது மனிதன் எனக்கு சைக்கிள் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். ஸோ கடவுள் வந்து ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கான வசதியை கொடுத்துருவார். அதுக்கு பிறகு போவான், பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு சைக்கிள் என்ன, எனக்கு 2 வீலர் தான் நல்லாயிருக்கும்னு மைண்டு மாறும். சரி, ஓகே, 2 வீலர் கொடுக்குறாரு. ஸோ 2 வீலர் கொடுத்து கொஞ்ச நாள் போனோம், ஐயே இது கார் இருந்தால் பரவாயில்ல, இது என்ன 2 வீலர், மழையும் வெயிலில் போகிறதா இருக்குது, கார் இருந்தால் கம்ஃபர்டபுளாக போகலான்னு மனம் சொல்லும். ஸோ கடவுள் வந்து காரை கொடுக்குறாரு, ரைட், ஓகே. அது கொஞ்ச நாள் ஆன பிறகு என்னாகும், இந்த காருனா இந்த பிராண்டு, இதில் இந்த காரில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்க, நம்ம அந்த காருக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு வாங்க வைக்கும். ஒரு வேறு பிராண்டில் நல்லா ஹையஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதோட போவோம். அப்போ அதில் போனதுமே அவன் என்ன சொல்லுவான், ஸோ இதெல்லாம் என்ன போய் நம்ம நினச்சா டக்குன்னு போகிற மாதிரி ஆன் ரோட்டில் போய் டிராஃபிக் சிக்னல் அப்படிலாம் கட்டுப்பட்டுருக்கு, நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில். ஸோ இப்போ எல்லா இடத்துக்கும் எங்கேயும் ஃப்ளைட்டில் போக முடியும், ஆனால் ஃப்ளைட்டு போகணும்னு சொல்லி மனசு கேட்கும். கடவுள் ஃப்ளைட்டையும் கொடுக்குறாரு, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். ஃப்ளைட்டுக்கு ஒரு நாள் சலிச்சு போயிடும். அப்போ அதுக்கு தர அவன் வேறு மாதிரி ஒன்று கேட்பான், இது இப்படியே போயிட்டே இருக்கும் நிறையா. அப்போ மனதை வந்து கட்டுப்படுத்துவதுன்றது, மனதை வந்து தீர்மானமாக ஒரு தெளிவாக வைத்திருக்கிறதுன்றது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, உங்களையும் அறியாமல் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன், நான் என்னால் கட்டுப்படுத்த முடியலை. நீங்கள் கட்டுப்படுத்துகிறேன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் கட்டுப்படுத்த முடியலன்னு நினச்சாலும் சரி, அந்த கட்டுப்படுத்த முடியாமல் போவதும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் எல்லாமே உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் பண்ணு. நீங்கள் பண்ணலை, நீங்கள் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி உண்மையில் உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் மனதையும் கண்ட்ரோலில் எடுத்துக்குது. அப்போது உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மா நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எதை நீங்கள் செய்தால் கஷ்டப்படுவீங்களோ அதை செய்ய வைக்க உங்களை தூண்டும், உங்கள் மனசை தூண்டும். இதை செய், அதை செய், இதை செய், அதை செஞ்சு போய் வம்பளை மாட்டிங்கன்னு அவசரப்படுவீங்க. மனசு சந்தோஷப்படும். ஏன்னா அது பர்பஸ். அது
கர்மா வந்து அது அந்த பர்பஸ் பண்ணி செய்யும். அப்போ இதை செய்ன்னு சொல்லிட்டு உங்களை நல்ல வகையில் செயல்படுத்துமா உங்கள் மைண்டை வந்து கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் நல்ல விஷயத்துக்கு உங்களை ட்ரிப்பி கொண்டு வரும். இதையும் உங்களுடைய கர்மா தான், பாஸ்ட் லைஃப் கர்மா தான் செய்யுது. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான் உங்கள் மனதை டியூன் பண்ணி சேனலைஸ் பண்ணி இந்த கட்டத்துக்கு போகாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி உங்களோட நல்ல விஷயத்துக்கு கொண்டு வருது. ஸோ மனதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. மனதை டாமினேட் பண்ணுற, மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற, மனதை தன்னுடைய விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக வைத்திருக்கின்ற கர்மா தான் இங்கே டீல் பண்ணுது. ஸோ கர்மா தான் நீங்கள் கஷ்டப்படுகின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசை தூண்டி நடத்துது, நீங்கள் சுகப்படுறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து வழி நடத்துகிறது. ஸோ மனதில் பிரச்சனை கிடையாது. மனசை பற்றி நீங்கள் பேசி மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கர்மா. அந்த கர்மாவை என்ன சரி பண்ணணும், அந்த கர்மாவோட என்ன ஆக்டிவேட் பண்ணணும், அந்த கர்மாவோட என்ன விஷயங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், அந்த கர்மாவோட என்ன விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த கர்மாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கர்மாவுடைய பெர்ஃபெக்ஷனை, பாசிட்டிவ் பெர்ஃபெக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கர்மாவில் இருக்கிற அந்த நெகட்டிவ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி யுவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், தட் இஸ் குட் டீட்ஸ் ஆர் பேட் டீட்ஸ் டன் இன் யுவர் பாஸ்ட் லைஃப். உங்களுடைய பழைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் அதை தான் திங்க் பண்ணணும். அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாஸை, பேட் கர்மாஸ் நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற விஷயத்த எல்லா மதங்களுமே சொல்லியிருக்காங்க. அந்த மதங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல, புரிகிற மாதிரி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் நம்ம யூடியூப் வழியாக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் எல்லாம் நல்லிஃபை பண்ணி குட் கர்மாஸை கிரியேட் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வாழவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். இதுதான் விஷயம். ஸோ மனசை தூக்கி போட்டுடுங்க. மனசில் ஒன்றுமே இல்லை. மனசனால ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் மனசுக்கு நம்மளுடைய பாஸ்ட் லைஃபுக்கும் ப்ரெசன்ட் லைஃபுக்கும் என்ன கனெக்ஷன் கொண்டு வரமோ அதுதான் மட்டும். மனசு வந்து உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது. மனசை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை கற்றுக்கோங்க. நம்ம யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். மனசை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடாதீங்க. உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கைப்பாவையாக தான் அது இருக்கணும். அது வந்து உங்களை ஆட்டி வைக்கக்கூடாது, அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி 99.99% ஆஃப் த பீப்புள் ஆர் கவர்டு பை தேர் ஓன் மைண்ட்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்ம மைண்டை ஹேண்டில் பண்ணுற மாஸ்டராக இருக்கும். நம்ம தான் மாஸ்டராக இருக்கணும் மைண்டுக்கு. மைண்டு மாஸ்டராக நமக்கு இருந்தால் நாம் கஷ்டப்படுவோம். நம்ம மாஸ்டராக இருந்தால் மைண்டை வந்து கண்ட்ரோல் வச்சு நாம் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மைண்டை மாஸ்டராக வச்சுக்கிறீங்களா இல்லை நீங்கள் உங்களை மாஸ்டராக வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிக்கோ.